குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ கெப்பாசிட்டர் பகுதியில் இருக்கோம். அதில் ஒரு டூ யூ நோன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் we notice that the ceiling fan does not start rotating as soon as it is switched on. அப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா அந்த ஃபேன் பழசாகும் போதே சுற்றாது. நம்ம ஒரு ஸ்டிக்கை வச்சு ஏதாச்சும் பண்ணி ஒரு சுற்ற வைக்கும்போது தான் அது ரொட்டேட் ஆகும். ஸோ when we rotate the blades it start to rotate as usual. இது ஏன் நடக்குது அப்படின்னா த கெப்பாசிட்டர் அதில் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் என்ன ஆயிரும்னா ஃபால்ட் ஆயிரும். ஏன்னா த கெப்பாசிட்டர் பிரிங்ஸ் த இனிஷியல் டார்க் டு ரொட்டேட் த ஃபேன் பிளேட்ஸ். ஸோ அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா it gives initial torque is given by capacitor widely known as condenser. ஸோ எலக்ட்ரீஷியன்லாம் சிம்பிளாக சொல்லுவாங்க கண்டென்சர் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த கெப்பாசிட்டரை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க கண்டென்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த கண்டென்சர் இஸ் ஃபால்ட்டி இட் வில் நாட் கிவ் சஃபிஷியன்ட் இனிஷியல் டார்க் டு ரொட்டேட் த பிளேட்ஸ் வென் த ஃபேன் இஸ் சுவிட்ச்ட் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கண்டென்சர் ஃபால்ட் ஆச்சுன்னா அந்த ஃபேன் எடுத்தோன்னே சுற்றுறதுக்கு தேவையான அந்த இனிஷியல் டார்க்கை கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 3 மார்க் இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஸ்டினுக்கு போவோம். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர். அப்போ கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது என்னது? எனர்ஜி ஸ்டோர் பண்ணக்கூடியது. இப்போ கெப்பாசிட்டர்னால் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். 2 parallel plates. ஏன்னா நம்ம இங்கே படிக்கிறதெல்லாம் parallel plates தான். 2 parallel plate. ஒன்றில் என்ன இருக்கும்? ப்ளஸ் Q பாசிட்டிவ் சார்ஜஸ், இன்னொன்றில் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். ஸோ இதில் எத்தனை ப்ளஸ் சார்ஜஸ் இருக்கோ அத்தனை நெகட்டிவ் சார்ஜஸ் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுதான் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். Now when it is connected to the battery, பேட்டரினா இந்த மாதிரி போடுவோம். ஒன்று ப்ளஸ் பெரிய கோடு, சின்ன கோடு மைனஸ். இப்போ when connected to the battery என்ன ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேருந்து மைனஸ் சார்ஜ் இங்கே போகும். டியூ டு ரிப்பல்சல்னால இங்கேருந்து மைனஸ் சார்ஜ் திரும்ப இங்கே ப்ளஸ்க்கு வரும். அப்போ மைனஸ் Q amount of charge is transferred from one plate to another plate. அப்போ ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு மைனஸ் Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ரைட். அப்போ டியூ டு திஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ், இந்த சார்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் இஸ் டன் பை த பேட்ரி. இந்த பேட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா இட் டூ சம் எக்ஸ்டர்னல் ஒர்க் டு ட்ரான்ஸ்ஃபர் திஸ் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் from one plate to another plate. நம்ம ஆல்ரெடி ஒர்க் டனுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் அப்படின்ட்டு. ஸோ இங்கே த பொட்டன்ஷியல் ஆஃப் த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இஸ் டேக்கன் V அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நவ் வி ட்ரான்ஸ்ஃபர் சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், இன்ஃபினிட்டெசிமலி அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறான். dq அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பிளேட் டு அனதர் பிளேட்க்கு dq amount of charge நான் transfer பண்ணுறேன். ஸோ ஐ நீட் a small work done dw அப்படின்னு சொல்கிறோம். அப்போ the dw equal to here potential V, the charge value dq அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ ஐ நோ த ஃபார்முலா ஃபார் capacitance of the capacitor equal to charge on either plate divided by the potential difference between the plates. Now from this expression இதிலிருந்து V equal to என்னன்னு எழுதிடலாம்? Q by C. So substitute in this equation. அப்போ dW equal to இந்த V இருக்கிற இடத்துல Q by C into dQ அப்படின்னு போட்டுறேன். Now total work done some other dQங்கிற ஸ்மால் சார்ஜை விட்டுட்டு சம் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை நான் ஸ்டோர் பண்ணுறேன்.
அப்போ டோட்டல் ஒர்க் டன்னா we integrate that equation. அப்போ dw integral பண்ணால் w. ஸோ q by c into dq. ஸோ 0 to q total amount of charge. அப்போ இதில் வந்து 1 by cங்கிறது கான்ஸ்டன்ட், 0 to q into dq. இப்போ இன்டகிரேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து என்ன ஃபார்முலானா எக்ஸ் பவர் என் டிஎக்ஸுங்கிற ஃபார்முலா. அப்போ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இங்கே எப்படி இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல q இன்ட்டு டிக்யூ, என் இருக்கிற இடத்துல 1. அப்போ q 1 + 1 என்ன வரும், q ஸ்கொயர் பை 2 அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்போ w ஈக்குவல் டு 1/c q ஸ்கொயர் பை 2. ஏன்னா லிமிட்டும் அப்பர் லிமிட் மட்டும்தான் இருக்குது, q தான் இருக்குது, அதனால் q தான் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒர்க் டன்க்கு வி காட் த ஃபார்முலா ஆஃப் q ஸ்கொயர் பை c அல்லது q ஸ்கொயர் பை 2c அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் டன் தான் என்னவா ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா, திஸ் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் அஸ் த எனர்ஜி பிட்வீன் த பிளேட்ஸ். அப்போ இந்த பிளேட்ஸ்க்கு இடையில் அது என்னவா ஸ்டோர் ஆகிருக்குன்னா எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ a கெப்பாசிட்டர்ங்கிறது பேசிக்கலி a device which is used to store charges as well as used to store energy. அது சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸ்னாலும் சரி அல்லது எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ்னாலும் சரி, ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். ஓகே, அடுத்து இப்போ நம்மளுக்கு எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் அப்படின்னா q ஸ்கொயர் பை 2c அப்படின்னு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அடுத்து இந்த இன்னொரு ஃபார்முலாவை நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் c ஈக்குவல் டு q பை v. அப்போ இதிலிருந்து எடுத்துக்கோங்க. அப்போ c ஈக்குவல் டு q பை v கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா. அப்போ q ஈக்குவல் டு cv. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா UE ஈக்குவல் டு அந்த க்யூக்கு பதிலாக சிவி, இங்கே க்யூ ஸ்கொயர் இருக்குது. அப்போ சி ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை 2c. அப்போ இந்த சி இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ ½ CV ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு கிடைக்குது. ½ CV ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ க்யூவும் சியும் இருந்தால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள், சியும் வியும் இருந்தால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ யூஸ் ஸ்மால் யூஇ ஃபார்முலா. ஸ்மால் யூஇ யூஸ் பண்ணலாம். கேபிட்டல் யூஇ அப்படின்னா எனர்ஜி, ஸ்மால் யூஇனா எனர்ஜி டென்சிட்டி. அப்போ எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த கெப்பாசிட்டர். அப்போ டோட்டல் எனர்ஜி டிவைடட் பை த யூனிட் வால்யூம் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஸோ வால்யூம்னா என்னது, ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ ஏரியா ஆஃப் த பிளேட் ஏ, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து டி. அப்போ ஏ இன்ட்டு டி அப்படின்னு போடும். ரைட், இப்போ இதை அடுத்து எப்படி கொண்டு வரலாங்கிறத பார்ப்போம். இப்போ இங்கே சி நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்துருக்கோம். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இஸ் எப்சிலான் நாட் ஏ பை டி அப்படின்னு பார்த்துருக்கோம். ரைட், அடுத்து வி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எழுதுங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரிலேஷன் வி ஈக்குவல் டு E இன்ட்டு டி. ஏன்னா ஈக்குவல் டு வி பை டின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து 1/2 இந்த சிங்கிற இடத்துல எப்சிலான் நாட் ஏ பை டி அப்படின்னு ஆயிடுச்சா, இன்ட்டு என்னது இ விங்கிற இடத்துல வி ஸ்கொயர்னு போடணும். அப்போ இ ஸ்கொயர் டி ஸ்கொயர்
டிவைடட் பை என்னன்னு இருக்கு ஏடி யூனிட் வால்யூம். ஏ கேன்சல் ஆகும், டி ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு டி இருக்கு, இந்த டியும் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு எனர்ஜி டென்சிட்டிங்கிறது half எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ எனர்ஜி டென்சிட்டி does not depend upon the area of the plate, dimension of the plate அப்படிங்கிற விஷயம் இங்கே வெளிப்படையாக நம்மளுக்கு கிடைச்சிடுது. அப்போ எனர்ஜி டென்சிட்டி இஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த பிளேட்ஸ். அப்போ எனர்ஜி டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் தட் அப்போ கெப்பாசிட்டர் இஸ் த எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொன்னோம். வேர் த எனர்ஜி இஸ் ஸ்டோர்டு, எந்த இடத்துல அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த எனர்ஜி வந்து அந்த பிளேட்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தோட இந்த கொஸ்டினை முடிக்கலாம் ஸ்டூடெண்ட்.